அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் மதன் பாபு. இவரை மதன் பாபு என்று அழைப்பார்கள். 100க்கு அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். இவர் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகம் ஆனார். குறிப்பாக நடிகர் விஜயின் பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஷிப், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித்குமாரின் வில்லன், கமல்ஹாசனின் பம்மல் கே சம்பந்தம், வசல்ராஜா MBBS உள்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் தனது விசித்திரமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். சினிமா நடிகர் மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வந்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அசத்தப்போவது யாரு என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டார். மதன் பாபுவுக்கு தற்போது 71 வயது ஆனது. சென்னை அடையாறு இல்லத்தில் மதன் பாபு வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் உடல் நலக்குறைவால் மதன் பாபு இன்று காலமானார். இன்று மாலை 5 மணிக்கு அவரது உயிர் பிரிந்துள்ளது. இருப்பினும் அவர் எந்த மாதிரியான உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்பது பற்றிய தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் அவருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. மதன் பாபு தனது திரைப்பயணத்தை இசைக்கலைஞராக தொடங்கினார். சிறு வயதிலேயே கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார். ஆர்கெஸ்ட்ரா தொடங்கி இருந்தார். நாடகங்களுக்கு பின்னணி இசை, சினிமா என்று பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்தவர் இந்த மதன் பாபு. மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியன் உள்பட பிரபலங்களை வைத்து வெளிநாடுகளில் மதன் பாபு கச்சேரி நடத்தினார். இசைப்புயல் AR ரஹ்மான் மதன் பாய் குழுவில் கீபோர்டு வாசித்துள்ளார். மதன் பாபுவை தனது குரு என்று AR ரஹ்மான் கூறியிருக்கின்றார். மதன் பாபுவுக்கு உடற்பயிற்சி மீது அதீத பிரியம் உண்டு. சிறு வயது முதலே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். அதேபோல் பாக்ஸிங்கிலும் அசத்தினார். சார்பட்டா பரம்பரை பாக்ஸர்களில் ஒருவராகவும் வலம் வந்தார். மதன் பாபுவின் தந்தை பெயர் சுப்பிரமணியம். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர். மதுரை மித்திரன் என்ற பெயரில் பத்திரிகை நடத்தினார். முன்னாள் முத்துவர் காமராஜின் நண்பர் ஆவார். மதன் பாபுவின் அம்மா பெயர் பொன்னம்மாள். இவர் கர்நாடகா சங்கீதம் கற்றவர். பாட்டு வகுப்பு எடுத்து வந்தார். மதன் பாபுவின் மனைவி பெயர் சுசிலா. இவர் பாடகி. இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு ஜானகி என்ற மகளும் ஹர்ஷித் என்ற மகனும் உள்ளனர். மதன் பாபுவின் உடல் சென்னை அடையாற்றில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவு திரைத்துறையினர் மற்றும் அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.